ஒரு வெறுப்பை ஏற்படுத்தினாலும் கூட அந்த வெறுப்பும் கூட அல்லாஹ்விற்கு அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்கள். இந்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியங்களில் ஈடுபடுகின்றோம் என்று சொன்னால் ஒன்று அந்த காரியத்தின் மூலமாக நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துவோம். அப்படித்தானே இன்று உலகத்தில் எவ்வளவு பெரிய கடினமான வேலைகளில் நாம் ஈடுபட்டாலும் கூட நம்முடைய குடும்பத்தின் மீது உண்டான அந்த அன்பின் காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்தும் கூட நம்முடைய குடும்பத்திற்காக நாம் என்ன செய்கின்றோம்? கடினமான வேலையாக இருந்தாலும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று சில தருணங்களில் சில சூழல்களில் நாம் சில மக்களை எதிர்க்கின்ற பொழுதிலும் கூட அந்த மக்களிடத்தில் நாம் வெறுப்பை காட்டுகின்றோம் என்று சொன்னாலும் கூட அதற்காரணமாக ஒன்று நம்முடைய சுய லாபமாக இருக்கும், அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய தேவையாக இருக்கும், அல்லது நம் சார்ந்தவர்களினுடைய ஒரு தேவைக்காக வேண்டி நாம் சில மக்களிடத்தில் நம்முடைய வெறுப்பையும் கூட நாம் காட்டுவதற்கு நாம் தயங்குவர்களாக இல்லை. அப்படித்தானே? அதனைத்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய நேசத்தையும் ஒரு மனிதன் தன்னுடைய வெறுப்பையும் எதுவாக இருந்தாலும் அவன் அல்லாஹ்விற்காக அமைத்துக் கொள்ளட்டும் என்பதாக கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, சையதுல் அவுலியா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கற்றுத்தருவார்கள். ஒரு மனிதனை நேசிக்கின்றான். அந்த நேசத்தின் விளைவு என்ன தெரியுமா? அந்த மனிதனிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியம் வெளியாகியிருக்க வேண்டும். அந்த காரியத்தை கொண்டுதான் ஒரு மனிதனை நேசிப்பான். அப்படி இல்லை என்றால் அந்த காரியத்தை கொண்டுதான் ஒரு மனிதன் அந்த மனிதனை வெறுப்பான். ஒரு மனிதன் ஒருவனை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, வெறுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு செயல் நடந்திருக்க வேண்டும். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அந்த செயல் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக இருக்க, அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமானதாக இருக்க, இந்த மனிதனும் அந்த செயலின் காரணத்தினால் அந்த செயலை செய்தவனை நேசித்தான் என்றால் அது அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது. அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டி அவனுடைய அந்த செயலில் ஈடுபட்டவனுடைய செயல் அல்லாஹ் ரசூலிற்கு மாற்றமாக இருக்க, அந்த செயல் தனக்கு உபகாரமாக தனக்கு நேசமானதாக இருப்பதற்காக வேண்டி அந்த செயலை செய்தவனை ஒரு மனிதன் நேசித்தான் என்று சொன்னால் அது இருப்பதில் மிக பெரிய அநியாயம் என்பதாக கற்றுத்தருவார்கள். அதோடு மாத்திரமில்லாமல் ஒரு மனிதன் ஒரு செயலை செய்ததற்காக வேண்டி அந்த மனிதனை மற்றொரு மனிதன் வெறுக்கின்றான். ஆனால் அந்த செயலை செய்தவன் அந்த செயல் அல்லாஹ் ரசூலிற்கு பொருத்தமானதாக இருக்க, இந்த மனிதனுக்கோ இந்த செயல் விருப்பமானதாக இல்லாமல் இருக்க, அந்த செயலை செய்தவனை இவன் வெறுத்தான் என்று சொன்னால் இவன் அவனுக்கு அநியாயம் செய்துவிட்டான் என்பதாகவும் கற்றுத்தருவார்கள். நாம் விளங்க வேண்டிய விஷயம், ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, வெறுப்பதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவைகள் அனைத்தும் இபாதத்தாக அமைந்துவிடும். அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததின் நோக்கம் அவனை வணங்குவதற்காக. அந்த ஆயத்திற்கு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு விளக்கம் தருவார்கள். லியஅபுதூனி என்பதற்கு பகரமாக லியஅரிஃபூன், அதாவது என்னை அறிவதற்காகவே தவிர, என்னை விளங்குவதற்காகவே தவிர நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைக்கவில்லை என்ற அர்த்தத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு கற்றுத்தருவார்கள். நாம் விளங்க வேண்டும், ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவனை பற்றிய தன்மைகளையும் அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களையும் அவன் நமக்கு தர இருக்கக்கூடிய பேர் உபகாரங்களையும் அவன் நமக்கு தர இருக்கக்கூடிய தண்டனைகளையும் எல்லாம் ஒரு மனிதன் விளங்குகின்ற பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிற்கு அவன் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை வணக்கத்தில் அவன் அமைத்துக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, நாம் அடிப்படை விஷயங்களை முதலில் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால், எல்லா மனிதர்களையும் படைப்பதற்கு முன்னால், ஆலமுல் அர்வாஹ் என்ற ரூஹ்களினுடைய உலகத்தில் எல்லா ரூஹுகளையும் நாம் இது போன்று உடல் அமைப்பில் எல்லாம் இருந்திருக்கவில்லை. அப்படி இருக்கின்ற அந்த சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கேள்வியினை கேட்பான். என்ன தெரியுமா? அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களினுடைய ரப்பு இல்லை என்பதாக கேட்பான். அருமையானவர்களே, ரப்பு என்றால் என்ன மஅனா அர்த்தம் என்று நமக்கு விளங்கும். படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், படைத்து விட்டுவிடுபவன் அல்ல.
படைத்துவிட்டு அந்த படைப்பினங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அனைத்தையும் அங்கமாக சின்னமாக ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடியவன், அவனுக்கு பெயர்தான் ரப்பு என்பதாக நாம் கூறுவோம். அப்படித்தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹில் ரூஹுல் அனைத்து ரூஹ்களிடத்திலும் கேட்கும் பொழுது நாம் தாம் என்ன கூறினோம் தெரியுமா? காலு பலா ஷஹிதுனா, நிச்சயமாக நீதான் எங்களுடைய ரப்பு என்பதாக நாம் கூறினோம். அப்படித்தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்பதாக. ஆம், நீதான் ரப்பு என்பதாக நாம் சாட்சி கூறிவிட்டோம். என்றாலும் அங்கே நாம் கூறிய சரியான பதிலிற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சுவனத்தை தந்துவிடவில்லை. அதே போன்று அங்கு தவறாக பதில் கூறியதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு ரூஹுகளுக்கும் நரகத்தையும் கொடுத்து விடவில்லை. மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு திட்டம் தீட்டுகின்றான். என்ன தெரியுமா? அந்த உலகம் என்பது ரப்புல் ஆலமீனை போன்று அல்லாஹ்வை போன்று படைத்து பரிபாலிக்கக்கூடிய எந்த ஒரு பிம்பமும் இல்லாத உலகம். அந்த ரூஹ்கள், பரிசுத்தமான ரூஹ்களுக்கு தெரியும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அந்த ரூஹ்களுக்கு தெளிவாக தெரிந்த சமயத்தில் பதில் கூறிவிட்டார்கள். ஆனால் இந்த உலகம் என்பது எப்படி தெரியுமா? பல பிம்பங்கள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவதை போன்றும், நமக்கு உதவியாக இருப்பதை போன்றும், நம்மை பரிபாலிக்கின்ற போதும் என்றெல்லாம் ஒரு பிம்பங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகம். இந்த உலகத்தில் வந்ததற்கு பிறகு ஒரு மனிதன் பல்வேறு நிலைகளில் அவன் வாழ்க்கையை அமைத்து கொண்டதற்கு பிறகும் ஒரு மனிதன் தன்னுடைய படைப்பாளன், தன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன் அல்லாஹ் தான் என்று யார் ஒருவன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வானோ, ஏற்று வாழ்வானோ, உள்ளத்தால் ஏற்று வாழ்வானோ, அந்த மனிதன் நாளை கபருக்கு சென்றவுடன் முதலாக கேட்கப்படக்கூடிய மர் ரப்புக, உம்முடைய ரப்பு யார் என்ற கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியும். யார் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பணங்களையோ அல்லது சில மக்களையோ அல்லது சில படைப்பினங்களையோ தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவதாகவும், இவைகளால் நமக்கு நன்மைகள் ஏற்பட்டுவிடும் என்றும் இவைகளால் நமக்கு தீங்கு ஏற்பட்டுவிடும் என்றும் படைப்பினங்களை மாத்திரம் சார்ந்து யார் ஒருவர் வாழ்வாரோ அவரினுடைய நாளை கபரின் நிலை கேள்விக்குறியாக அமைந்துவிடும் என்பதாக இறைநேச பெருமக்கள் நமக்கு சுட்டி காட்டுவார்கள். அருமையானவர்களே, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு எச்சரிப்பார்கள், நீங்கள் பணங்களையே சொத்து சுகங்களையே நீங்கள் ரப்பாக எடுத்துக்கொண்டீர்கள், உங்களுக்கான கை சேதத்திற்குரிய நாள் மிக விரைவில் இருக்கின்றது என்பதாக நம்மை எச்சரிப்பார்கள். அன்பானவர்களே, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை அனுப்புகின்றான். எப்படி தெரியுமா? குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்முடைய தாய்மார்களின் வயிற்றிலிருந்து உம்மை வெளியாக்கினான். எந்த நிலையில் தெரியுமா? லா தஅலமூன ஷைஆ, ஒன்றும் அறியாதவர்களாக, உலகம் சம்பந்தப்பட்ட ஒன்றும் அறியாதவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்தில் படைத்தான். அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் பிறக்கக்கூடிய நிலை பற்றி கற்றுத்தருவார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா மக்களும் இயற்கையான மார்க்கத்தின் மீது தான் பிறக்கின்றார்கள். எப்படி? நாம் மேலே கூறியதை போன்று ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் நீதான் ரப்பு என்பதை ஏற்று பிறந்த அந்த பிள்ளை, அந்த குழந்தை, அந்த மனிதன் உலகம் சம்பந்தப்பட்ட எதுவுமே தெரியாத நிலையில் வளர்கின்றான். ஆனால் அவன் வளர வளர எதை காண்கின்றான் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்தாசையாக இருப்பது தாய் தந்தையர்கள் தான். ஆரம்ப படிப்பு, அடுத்தது தன்னுடைய கல்விதான், பிறகு நான் தான், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் தான் என்று ஒரு மனிதன் தான் வளர வளர தன்னை சார்ந்த படைப்பினங்களையே அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் தனக்கு பரிபாலிக்கக்கூடியதாக, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியதாக அவன் கல்பால் எண்ணி விடுகின்றான். யதார்த்தம் அப்படித்தான் அமைந்து கொண்டிருக்கின்றது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. அருமையானவர்களே, யதார்த்தத்தில் நம்முடைய எல்லாவித தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவதோடு நம்மை அங்கமாக நம்மை பரிபாலித்துக் கொண்டிருப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் என்பதை ஒரு முஃமின் உணர்ந்து வாழக்கூடிய சமயத்தில் தான் அல்லாஹ்விற்கு அவன் தன்னுடைய உபூதியத்தை, அடிமைத்தன்மையை அவன் வெளிப்படுத்துவான். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் சில தன்மைகளை நாம் விளங்க வேண்டும். இப்லீஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் ஒரு சபதம் எடுத்திருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அருள்மறையிலே சொல்லி காட்டுவான், லஅகுதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம். எந்த மக்கள் உன்னுடைய சத்திய பாதையில் நடப்பார்களோ லஅகுதன்ன லஹும் என்று கூறுகின்றான். நிச்சயமாக அந்த இடத்தில் நான் அமருவேன். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் முன்னதாகவும் பின்னதாகவும் நான் அமர்ந்து அவனை வழிக்கெடுப்பேன் என்பதாக கூறினான். தொடர்ச்சி என்ன கூறுவான் தெரியுமா? வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அந்த மக்களில் அதிகமான மக்களை உனக்கு நன்றி செலுத்தியவராக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அல்லாஹ்விடத்தில் எடுத்த சபதம், யார் ஒருவர் உன்னுடைய சத்திய பாதை நடப்பாரோ அவரின் முன்னதாகவும் பின்னதாகவும் வலதாகவும் இடதாகவும் இருந்து நான் அவனை கெடுப்பேன். அதன் காரணமாக மக்களில் அதிகமான மக்களை உனக்கு நன்றி செலுத்தியவராக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்பதாக இப்லீஸ் சபதம் எடுப்பான். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றொரு இடத்தில் அவனே கூறுவான், வகலீலும் மின் இபாதிய ஷகூர். என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமான மக்கள் தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சுட்டி காட்டுவான். அருமையானவர்களே, இந்த தருணத்தில் நாம் நம்மை பரிசோதித்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதா எல்லா தினங்களிலும் நாம் முழித்தது முதல் நாம் உறங்குகின்ற வரையிலும் நமக்கு எத்தனை உபகாரங்களை அவன் செய்து கொண்டிருக்கின்றான். நம் மீது அவன் எத்தனை அன்புகளை அவன் செலுத்திக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் அவனின் மீது நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அவன் செய்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அவனை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் இந்த தருணத்தில் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத் தருவார்கள், மஸலுல்லதி யத்குரு ரப்பஹு வல்லதி லா யத்குரு ரப்பா. யார் ஒருவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை திக்ர் செய்தவர்களாக வாழ்வாரோ அவருக்கு உதாரணமும், யார் ஒருவர் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் வாழ்வாரோ அவருக்கு உதாரணமும் மஸலுல் ஹய்யி வல் மையித் என்பதாக கற்றுத் தருவார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவனாக வாழ்ந்தான் என்று சொன்னால் அந்த மனிதன் ஹயாத்தோடு உள்ளவனை போன்று, ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறந்து தன்னையோ அல்லது தன்னை போன்ற மற்ற படைப்புகளையோ அவன் எண்ணி வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் மையத்தை போன்று என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் முடிந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு இடத்தில் இப்லீஸ் இப்படி கூறியதாக கற்றுத்தருவான், லஉஸையினன்ன லஹும் ஃபில் அர்தி வ லஉக்வியன்னஹும் அஜ்மஈன். மனிதர்களில் அதிகமான மக்களை உலகத்தினுடைய அலங்காரத்தை காட்டி, ஆடம்பரங்களை காட்டி நான் அவர்கள் அனைத்து மக்களையும் நான் வழிக்கெடுப்பேன் என்பதாக இப்லீஸ் சொன்னதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். இப்லீஸ் நம்மை வழிக்கெடுப்பதற்கு அவன் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை அலங்காரமாக காட்டுதல், உலகத்தினுடைய ஆசைகளை நீக்க செய்யுதல். இன்று அந்த விபரீதத்தில் தான் நம்முடைய மக்கள், அதிகமான மக்கள் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடாதா? நாம் ஆசைப்பட்டவைகளை அடைந்து கொள்ளக்கூடாதா? அதற்காக உழைக்கக்கூடாதா? அப்படியல்ல. ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுவான், லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக நேசிப்பதில்லை என்பதாக சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். எல்லா காரியங்களும் செய்வதற்கு அனுமதி உண்டு ஹலாலான முறையில். அதே சமயத்தில் வீண் விரயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆனால் இப்லீஸ் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எதுவானாலும் அது அலங்காரங்களுக்கு பின்னாலும், உலக ஆடம்பரத்திற்கு பின்னாலும், ஒரு ஆசைகளுக்கு பின்னாலும் நம்முடைய மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் விளங்க வேண்டும், இப்லீஸினுடைய ஒரு மாயை இந்த உலகத்தை அவன் அலங்காரமாக காட்டிதான் அவன் வழிகெடுப்பான் என்பதை நம்முடைய வாழ்க்கையை நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு தருணத்தில் இவ்வாறு சொல்லி காட்டுவார்கள், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கடுகளகு கிபர் இருக்குமோ அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் நல்ல காலணிகளை அணிகின்றோம், நல்ல ஆடைகளை அணிகின்றோம், இதுவும் அந்த பெருமையில் கட்டுப்பட்டு விடுமா, கிபரில் கட்டுப்பட்டு விடுமா என்பதாக விளக்கம் பெறுவதற்காக வேண்டி கேட்பார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் கற்றுத்தருவார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன், நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகானவன், யுஹிப்புல் ஜமால, அவன் அழகே விரும்புகின்றான். இவைகளெல்லாம் கிபரில் கட்டுப்பட்டு விடாது. ஆனால் கிபர் என்றால் என்ன தெரியுமா? பிற மக்களை இழிவாக கருதுவது. அருமையானவர்களே, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கக்கூடிய விஷயம், யாருடைய மனதில் பிற மக்களை குறித்து இழிவான எண்ணம் இருக்குமோ அவர் சுவனத்தில் நுழைய மாட்டார். நாம் ஒரு நாளில் எத்தனை நபர்களை சந்திக்கின்றோம், எத்தனை நபர்களிடத்தில் நாம் பேசுகின்றோம், எத்தனை நபர்களை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஆனால் ஒரு நபரை நாம் ஒரு நொடியில் சிந்தித்தாலும் இது உட்பட்டு விடுமோ என்பதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரியட்டும். நம்முடைய கல்வை நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வ அம்வாலிக்கும், உங்களுடைய தோற்றங்களையோ அல்லது உங்களுடைய பொருள் செல்வங்களையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக பார்ப்பது கிடையாது. வலாக்கின் என்றாலும் எவ்வொரு அவன் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கின்றான். இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அந்த உள்ளத்தின் வெளிப்பாடான செயல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்று நோக்கிக் கொண்டே இருக்கின்றான் என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். மேலே சொன்ன அதீதின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பிறரை குறித்து ஒரு இழிவான எண்ணம் இருந்தால், பேசியதாக கூறவில்லை, பிற மக்களில் பரப்பியதாக கூறவில்லை, ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அந்த எண்ணத்தின் காரணத்தினால் அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு கவனமாக கையாளப்பட வேண்டிய விஷயம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி சுட்டி காட்டுவான். இன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்ஃபி ஸனதின் மிம்மா தஅதுன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் ஒரு நாள் என்பது நாம் கணிக்கக்கூடிய 1000 வருடங்களுக்கு சமம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் 1000 வருடம் வாழ்கின்றோம் அல்லவா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் ஒரு நாளுக்கு தான் அது சமமா? அப்படியானால் நாம் நம்முடைய 60 to 70 என்பதாகத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை சராசரியாக இருக்கும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 1.25 to 1.5 மணி நேரம் தான் இந்த உலக வாழ்க்கை என்பதாக நமக்கு மேன்மக்கள் கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பெருமக்களிடத்தில் நாம் சென்று கேட்டு பார்ப்போம். 80 வயதுடைய இடத்தில் கேட்டு பார்ப்போம், நீங்கள் வாழ்க்கையில் தன்னிறைவு அடைந்து விட்டீர்களா? அவர் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, தெருக்கோடியாக இருந்தாலும் சரி, சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த காலங்கள் எப்படி கழிந்தது என்று தெரியவில்லை, என்னுடைய காலங்கள் கழிந்து விட்டது என்று அவர் வருத்தம் தான் படுவாரே தவிர எந்த மக்களாக இருந்தாலும் தன்னிறைவு அடைவதில்லை. காரணம், இந்த உலகம் வாழ்க்கை போவதே தெரியாது. ஆனாலும் இந்த உலக வாழ்க்கையில் இந்த வெறும் 1.25 to 1.5 மணி நேர வாழ்க்கைக்காக வேண்டிதான் நாளை மறுமை சில மக்கள் முடிவில்லாத காலம் நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த வாழ்க்கைக்காக வேண்டிதான் சில மக்கள் நாளை மறுமையில் முடிவில்லாத சுவனத்திலும் இருப்பார்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதாக நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாளை மறுமையில் ஒரு காஃபிர் தன்னுடைய நரகத்தினுடைய வாழ்க்கையின் காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதை சுட்டி காட்டுவார்கள். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மண்ணையும் எடுத்து ஒரு பறவை 1000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மண்ணிலிருந்து ஒரே ஒரு மண்ணை மாத்திரம் எடுத்து செல்கின்றது. இரண்டாவது 1000 வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு மண்ணை எடுத்து செல்கிறது. இப்படி 1,00,000 வருடங்களுக்காக ஒவ்வொரு மண்ணாக எடுத்தாலும் அது வெறும் 100 மண்ணை தான் எடுத்திருக்கும். இவ்வாறு உலகத்தில் உள்ள
எல்லா மண்ணையும் அந்த பறவை எடுத்து முடித்தாலும் ஒரு காஃபிர் தன்னுடைய நரகத்திலிருந்து அவன் விடுபட மாட்டான் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாளை மறுமையினுடைய கடினத்துவத்தை நமக்கு எச்சரிக்கின்றார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, நம்முடைய உள்ளங்களை நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு இடத்தில் கற்றுத்தருவார்கள், ஒரு மனிதனிடத்தில் பொறாமை இருக்கின்றது என்று சொன்னால், இந்த பெருமை, பொறாமை, கர்வம், அகம்பாவம் இவைகளெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்டது. எந்த மக்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவைகளை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அருமையானவர்களே, ஒரு மனிதனிடத்தில் பொறாமை இருக்கின்றது என்று சொன்னால், அந்த பொறாமை அந்த மனிதனுடைய நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும். எதை போன்று தெரியுமா? எப்படி நெருப்பு விறகு கட்டையை எரித்து விடுமோ, சாம்பலாக்கி விடுமோ, அதே போன்று ஒரு மனிதனின் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பிற மக்களை குறித்த பொறாமை இந்த மனிதனுடைய நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். பொறாமை என்றால் என்ன நாம் விளங்க வேண்டும். மேன்மக்கள் கற்றுத்தருவார்கள், ஒரு மனிதன் பிற மக்களை குறித்து, யாராகவும் இருக்கட்டும், நமக்கு பிடித்தமானவனாக இருக்கட்டும், நம்முடைய எதிரியாகவும் இருக்கட்டும், எந்த மக்களாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது என்று சொன்னால், அவனுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், இந்த மனிதனால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இடம் கொடுக்காது. அதே போன்று ஏதாவது ஒரு மனிதன் ஒரு நோயினைக்குள்ளாக்கப்பட்டான் என்று சொன்னால், அதனை குறித்து ஒரு கடுகளவாவது தன்னுடைய மனதில் சந்தோஷம் ஏற்படும். இந்த இரண்டு நிகழ்வுகளும் தான் பொறாமைக்கான அடையாளம் என்பதாக கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, இது போன்ற ஒரு நிலைகள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றன என்று சொன்னால், உடனடியாக நாம் நம்முடைய இந்த பாவத்தை குறித்து இஸ்திக்ஃபார் நாம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. நாளைக்கு அவைகள் எல்லாம் பாதகமாக அமைந்துவிடக்கூடும். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் மிக மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம். மறுமை சம்பந்தப்பட்ட கவலைகள், மறுமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை காட்டிலும் உலகம் சம்பந்தப்பட்ட கவலைகள், உலகம் சம்பந்தப்பட்ட சந்தோஷங்கள், இவைகளிலே நம் வாழ்க்கைகளை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைநேச பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும், அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது துக்கமாக இருந்தாலும் சரி, இவைகளை மறுமையோடு ஒப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை குறித்து கற்றுத்தருவார்கள். அஷரத்துல் முபஷரா, சுவனத்தை குறித்து நன்மாராயம் கூறப்பட்ட 10 நல்ல சஹாபாக்களில் முதலாவது இடத்திற்குரியவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களினுடைய வாழ்க்கை எத்தகைய பரிசுத்தமானது என்றால், அவர்களுடைய நன்மைகள் ஒரு தட்டிலும் உலக மக்கள் அனைவர்களுடைய நன்மைகளை ஒரு தட்டில் வைத்தாலும் கூட அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய அந்த நன்மைதான் கணக்கும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறித்து சுபச்சோபனம் உயர்ந்ததாக கற்றுத்தந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது தெரியுமா? அபூபக்கர் சித்திக் நாயகம் தங்களை பற்றி கூறுவார்கள், கைஃப ஹாலி யா இலாஹி, என்னுடைய இரட்சகா, நாளை மறுமையில் என்னுடைய நிலை என்ன ஆகுமோ, லைஸ லீ கைருல் அமல், என்னிடத்தில் ஒரு நல்ல காரியமும் இல்லை. அப்படியா? அவர்களிடத்தில் ஒரு நல்ல காரியம் இல்லையா? அவர்களை போன்று மற்றவர்களை சிந்தித்து பார்க்க முடியாது. அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை உயர்ந்த இடத்தில் வைத்தார்கள். ஆனால் சித்திக் நாயகம் தங்களை பற்றி கருதியபடி தெரியுமா? என்னிடத்தில் ஒரு அமலும் கிடையாது. அதோடு நின்றுவிடவில்லை, சூஉ அமாலி, என்னுடைய தவறுதலான காரியங்கள் கசீருன் நிறைய இருக்கின்றது, அதிகமாக இருக்கின்றது. ஜாது துஆதி கலீலுன், நான் வழிபட்டதோ மிக மிக குறைவாக இருக்கின்றது என்பதாக தன்னுடைய இபாதத்தை குறித்து குறைவாகவும் தன்னுடைய பாவங்களை குறித்து அதிகமாகவும் சிந்தித்து அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னை ஒன்றும் இல்லாதவர்களாக அவர் கருதினார்கள். மேற்படி கூறுவார்கள், இன்னி ஷக்ஸுன், நான் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? கரீபுன், நான் ஒன்றுமில்லாத பரம ஏழை, ஒன்றுமில்லாத பரம ஏழை. முதினிபுன், பாவம் செய்யக்கூடிய
பாவி நான், அபதுன் தலீலுன் அற்பமான ஒரு அடியான் தான் நான் என்பதாக அபூபக்கர் சித்திக் நாயகம் தங்களினுடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருந்த பொழுதிலும் கூட தங்களை மிகவும் பணிவாக, தன்னை மிகவும் தாழ்வாக அல்லாஹ்விற்கு முன்னால் ஒன்றும் இல்லாதவர்களாக கருதி வாழ்ந்தார்கள் அல்லவா, அந்த தன்மைதான் அவர்களை ஈடற்ற ஒரு அந்தஸ்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. அதோடு மாத்திரமில்லாமல் கற்றுத்தருவார்கள், குல்லினாரின் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள், ரட்சகா நீ நரக நெருப்பிடத்தில் நீ கூறிவிடு, உபுருதி அது குளிர்ந்து விடுமாறு கூறிவிடு. ஏன் தெரியுமா, என்னிடத்தில் பாவம் அதிகமாகிவிட்டது கூறுபவர்கள் சித்திக் நாயகம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய மறுமையை குறித்து நாம் எந்த அளவிற்கு நாம் சிந்தித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த தருணத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக கற்றுத் தருவார்கள், யா ரப்பி ஃபி ஹக்கீகமா, என்னுடைய விஷயத்தில் நீ என்ன செய்துவிடு, நாளை நரக நெருப்பை நீ அணைத்து விடு. இதே மாதிரி தெரியுமா, குல்தகா யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபி அன்னவர்களுக்கு நீ நெருப்பை குளிராக்குவதற்காக வேண்டி நீ கூறினாய் அல்லவா, அதே போன்று நாளை மறுமையில் என்னுடைய நரக நெருப்பையும் நீ குளிரும்படி கூறிவிடு என்பதாக அபூபக்கர் சித்திக் நாயகம் தங்களினுடைய நிலையை குறித்து அவர்கள் கூறுகின்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் மறுமையை சிந்தித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது உலக காரியங்களை மாத்திரம் அதிக அளவில் சிந்தித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு 7 தன்மைகள் அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த 7 தன்மைகளும் மற்ற எந்த படைப்பினங்களாலும் இந்த மனிதனுக்கு கொடுத்து விட முடியாது. முதலாவதாக கற்றுத்தருவார்கள் ஹயாத், உயிர். இரண்டாவதாக கற்றுத்தருவார்கள் இல்ம், அறிவு. மூன்றாவதாக கற்றுத்தருவார்கள் இராதத், நாட்டம். ஒரு மனிதனுக்கு உயிர் மாத்திரம் இருந்தால் அவனால் வாழ்ந்துவிட முடியாது. அடுத்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற இல்மும் அவனுக்கு வர வேண்டும். அடுத்தடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவு வர வேண்டும். இவைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய அன்பினால் அவன் வணங்கி கொண்டிருக்கின்றான். அறிவு இருந்தால் மாத்திரம் போதாது. அடுத்து நமக்கு வரக்கூடிய பல அறிவுகளில் எதை நாம் தேர்ந்தெடுப்பது, எதை செயல்படுத்துவது என்ற இராதத், நாட்டம் வர வேண்டும். அதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே எல்லா மக்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றான். மூன்றாவது, நமக்கு அந்த நாட்டம் வந்தால் மாத்திரம் போதாது, அதை செயல்படுத்துவது குவத்து வேண்டும், ஆற்றல் வேண்டும். அதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் அவன் தந்து கொண்டே இருக்கின்றான். ஐந்தாவதாக கற்றுத்தருவார்கள் சமாத் எனும் கேட்கும் தன்மை. ஆறாவதாக பசாரத் எனும் பார்க்கும் தன்மை. ஏழாவதாக கலாம் எனும் பேச்சு. இந்த 7 தன்மைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களுக்கும் சதா நொடிகளிலும் வழங்கி கொண்டே இருக்கின்றான். எந்த ஒரு மனிதனுக்காவது 7 தன்மைகளில் ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுத்திவிட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் இந்த சமுதாயத்திற்கு பாரமாக அமைந்து விடுவான், குடும்பத்திற்கே பாரமாக அமைந்து விடுவான். அருமையானவர்களே, இவைகளை தந்து பரிபாலிக்கக்கூடியவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பதை நாம் விளங்கி வணங்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு பெருமக்கள் கற்றுத்தருவார்கள், ஒரு மனிதன் இந்த 7 தன்மைகளையும் குறித்து அவன் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் மாத்திரம்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் அல்லாஹ்விற்கு முன்னால் தான் ஒன்றும் இல்லாதவன் என்பதை அவனால் உணர முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருவார்கள், மன் அரஃப நஃப்ஸஹு, யார் ஒருவன் தன்னை விளங்கிக் கொள்வானோ, ஃபகத் அரஃப ரப்பஹு, அப்பொழுதுதான் அவன் அல்லாஹ்வை அவன் விளங்கிக் கொள்வான். தன்னை எப்படி விளங்கிக் கொள்வது? இந்த ஹதீஸிற்கு இமாம் ஜர்னூஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் தருவார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையை விளங்குகின்ற பொழுதுதான் ஃபகத் அரஃப குத்ரத்தல்லாஹி தஆலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆற்றலை அவன் விளங்குகின்றான். அப்படியானால் முதலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்மிடத்தில் இல்லாதவைகள் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும். அருமையானவர்களே, நமக்கு ஹயாத் என்றாலும் சரி, இல்மு என்றாலும் சரி, நாட்டம் என்றாலும் சரி, ஆற்றல் என்றாலும் சரி, கேட்கும் திறன் என்றாலும் சரி, பார்க்கும் திறன் என்றாலும் சரி, பேச்சானாலும் சரி, இவைகள் அனைத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய கருணை என்பதை நாம் விளங்க வேண்டும். இவைகளை நாம் விளங்காமல் நம்மால் அல்லாஹ்விற்கு ஷுக்கூர் செய்துவிட முடியாது.
இவைகளெல்லாம் நம்முடையது என்று நாம் விளங்கி கொண்டிருப்பதனால்தான் நாம் நினைத்த நேரத்திற்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்றோம், நினைத்தால் அல்லாஹ்வை கட்டுப்படாமல் நாம் இருந்து விடுகின்றோம். அருமையானவர்களே, இவைகளை சதா நேரமும் நமக்கு தந்து உதவக்கூடியவன் அல்லாஹ் தான் என்று ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் பதித்துக் கொள்கின்ற பொழுது அவன் தன்னை அறியாமல் நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒரு வழி இல்லாமல் நிர்கதியாக நிற்கக்கூடிய சமயத்தில் ஒரு மனிதன் நம் கரம் பிடித்து நமக்கு உதவி செய்கின்றான் என்று சொன்னால் அவரை நாம் வாழ்க்கையில் மறப்போமா? அவருக்கு நாம் கண்ணியம் செலுத்தாமல் இருப்போமா? அவர் நம்மிடத்தில் பிற்காலத்தில் ஏதேனும் ஒரு உதவி கேட்டால் நாம் செய்யாமல் இருப்போமா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒவ்வொரு நொடிகளிலும் உலகத்தில் எந்த படைப்பாலும் நமக்கு தந்துவிட முடியாத அந்த உதவிகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகின்ற பொழுதிலும் கூட அதை நாம் உணராததின் காரணத்தினால்தான் நாம் உலகத்தினுடைய விஷயங்களை அதிகமாக கவனம் கொண்டவர்களாக நாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கைகளை பரிசுத்தமாக்க அமைத்து தந்துள்ள புரிவானாக. இம்மை நாளை மறுமைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுபிட்சமான வாழ்வை தந்து நமக்கு எல்லாவித பேருபகாரங்களையும் இம்மையிலும் நாளை மறுமையிலும் தந்தருள் புரிவானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை நான் நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا سيدي سندي عودي ويا مددي كل ضمير الأرجاء المددي مدير وخذ بيدي مدى مددي خليفة الله فينا ويهديني وارسلني بمريدنا لكم ومن نبيك تنتهي الندوة ومن جنودك بكتابي إليه يا من نذير أمير مهيتي فذكر هذه سنادا عند ذلك آتاك وأنت مالك ونجه من العذاب يا مالك سلطان كل ولي مهيتي سل الرجال قدام الأرض العالمك على محمد العلي والذي دين الرشاد يا مغيتين والتابعين مؤسس الدين مفنين أجسادا لله بالدين مستبشرين بفضل الله بالدين ومنهم من تنصرني مغيتين الحمد لله دائما أبدا والحمد لله الحمد لله الحمد لله رب العالمين على ما قال ينعمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك دائما الله لكل ناصر بسم والله وحسن فاتحي وبطول يوم لازم ناصري يا مجمع الخيرات يا عبد القادر يا دائم الله لكل ناصري بسم والله وحسن
للقادر بدورهم بالله بالقادر يا مجمع الخيرات يا رب القادر يا مع فاخر الفاخر للشدائد الدنيا ويوم آخر وذخيرة لي يوم داخر يا علي الرتبات يا عبد القادر صلى الله على النبي طاهر غالي ذكرهم ذخيرة داخل وصبي والطبع علم فاخر وعليكم يا شيخ عبد القادر رضوان رب العالمين الصمد عن الولي الناهوري المركدي يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد العلماء أيكم ثم علما قالوا صدقة الله ملك الملوك وحيد الدهر منفرد بعصره وإمام صدقة الله نوك البالي سليمان الذي إن نار مكة تفاسدك راه بذاتي داره وذرادي بارير رضي أي صدقة الله إن أحمد شمسا والسياح صلاحا قد أضيف من صدقة الله مدحومهم بالله واعتلك وهلاه وعلاه صدقة الله يا ربي صل على من زار روضته والآل والصحب سلم صدقة الله شيخنا يا من لنا صدقة جارية كانت حقيقة منا استجب ما مدحناه عليك فكن فينا شافي أخرى صدقات الله صل وسلم دائما بك خير الخلق كل. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. நமது ஊரில் அடங்கிய சிறப்பாக ஆட்சி செய்யும் மகான் ஜெயபர் சாதி ஒளியுல்லா அடியல்லா தாலா அவர்களின் வருடாந்திர நினைவு நாள் கந்தூர் நாளின் கடைசி நாளாகிய இன்று காலை முதல் இவ்வளவு நேரமாக சிறப்பான நிகழ்வுகள் நடுசிறப்போடு நடைபெற்று முடிவடைந்து உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். காலையில் ஓதப்பட்ட ஹத்முல் குர்ஆன் ஷரீஃபும் அதனை தொடர்ந்து மாலை நிகழ்வாக சேகுதன் பணியின் கண்ணியத்திற்குரியுமா மலஹாவில் என்று சேகு சுலைமான் அவர்களின் தலைமையில் மௌலூது ஷரீஃபும் அதனை தொடர்ந்து மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் நடைபெற்ற காதரியா திக்ர் மஜ்லிஸ் பண்ணி இஸ்ஏஎம் சலாவுத்தீன் அவர்களின் தலைமையிலும் அதனை தொடர்ந்து இவ்வளவு நேரமாக சிறப்பானதொரு பயான் நிகழ்வு அன்புக்குரிய இளவன் ஆலை ஜனாப் மௌலவி அல்ஹாபிர் எஸ் முகமது ஜுல்ஃபிகார் ஆலிம் BA இன்ஜினியரிங் BA இங்கிலீஷ் BA ஹிஸ்டரி பேராசிரியர் மஹதர அரபிக் அவர்களால் சன்மார்க்க சொற்பொழிவு சிறப்பாக நடத்தப்பட்டு நிகழ்வுகள் யாவும் இனிதே நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. கடைசியாக பாத்தியாதவா ஓதி இந்த நிகழ்வை சிறப்புற செய்து தரும் கணிதற்குரிய பிலால் பள்ளியின் கணிதற்குரிய பிலால் அரபி மஹியத்தின் அப்துல் காதர் அவர்கள் சிறப்பாக ஓதி நிறைவு செய்வார்கள். இந்த கந்தூரி நிகழ்வுக்கு இவ்வளவு சிறப்பாக உதவியில் அளித்த அன்புக்குரிய பெருமக்களுக்கும் பொருளுதவி செய்த அன்புக்குரிய பெருமக்களுக்கும் தங்களுடைய உடலால் உள்ளத்தால் ஆன அத்தனை உதவிகளை செய்த அன்புக்குரிய பெருமக்களுக்கும்
இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்வுகளை கலந்து சிறப்பித்திருந்த அன்புக்குரிய பெருமக்களுக்கும், அதே போல ஒளி அமைப்பை சிறப்பாக செய்திருந்த அன்புக்குரிய முகதம் அவர்களுக்கும், அதே போல வீடியோ எடுத்த அன்புக்குரிய அன்பை மையத்தினதற்காக தூவி அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற யாரெல்லாம் இந்த விதத்திலும் சிறப்பாக உதவி செய்தார்களோ அத்தனை பெருமக்களுக்கும் கந்தூரி கமிட்டியின் சார்பில் சிறப்பாக நன்றி எழுதலை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் பாத்தியா தோடு இந்த நிகழ்வு யாரும் சிறப்பாக நிறைவேறும் என்று அன்புக்குரிய பெருமக்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலா ஹலரத் நபி முஸ்தபா ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி وصحبه وسلم كلهم اجمعين ثم الى ارواح المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات من لدن آدم عليه الصلاه والسلام الى يوم القيامه اينما كانوا واينما كانوا قائلون منهم غفر الله لنا ولهم اجمعين ان الله على رسوله على ما يرضي الله ورسوله الفاتحه. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة والإقاق يا رب العالمين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبة رسولك وتوحيدك يا الله. اللهم اوصل بلغ مثل ثواب ما قرانا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة من كلا روح سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح أصحاب البدريين والوحديين والخندقين وحين طابق أصحاب رسول الله صلى الله عليه وسلم تابعين وتبع التابعين كل رضوان الله تعالى عليهم أجمعين. ثم إلى أرواح سيدنا سيد متمخدوم شهيد المدني رضي الله تعالى عنه سيدنا قال عباس سيدنا أبا منر عبد الله رضي الله تعالى عنه سيدنا أرواح سيد إبراهيم باشا رضي الله تعالى عنه وبسيدنا برسيد أبو طاينا رضي الله تعالى عنه سيدنا عباس رضي الله تعالى عنه سيدنا أسماء رضي الله تعالى عنه سيدنا رابعة رضي الله تعالى عنه وبسيدنا الشهداء يروى كل يوم جبن سيدنا تقر سيد الباتمان أجار رضي الله تعالى عنه سيدنا أبي ما طاينا ولي الله تعالى عنه وبشيخنا الكتب الرباني الغوث الصمداني الشيخ رشيد محي الدين عبد القادر جيلان قدس الله سره العزيز وبسيدنا قطب بن خواجة معين الجسير رضي الله تعالى سيدنا سلطان عارف سيدنا أحمد الكبير فاعل رضي الله تعالى وبسيدنا قطب الأكبر الغوث الأسر بالحسن علي صاد رضي الله تعالى وبسيدنا قطب العلم صاحبنا رضي الله تعالى سيدنا قطب الأكبر الغوث الأسر بالحسن وبسيدنا قطب الأقطاب فرض الأحباب سيد السادات سيدنا الشاه الحميد ناهنا رضي الله تعالى سيدنا يوسف زادار رضي الله تعالى سيداتنا سلطان بيومار رضي الله تعالى وبشيخنا متبيت الشيخ داود ناهي رضي الله تعالى سيدنا الشيخ صلاح الدين رضي الله تعالى وبسيدنا جعفر صادقنا رضي الله تعالى سيدنا حافظ أمين رضي الله تعالى وبسيدنا الشيخ حسين رضي الله تعالى شيخنا كل ولي الله تعالى عليهم أجمعين. اللهم بلغ مرادنا مراد المسلمين وقضي حاجاتنا وحاجات المحتاجين بلا
الله الله القادر حاجة حاجاتنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم إنا نسألك من خير ما سألك من عبدك ونبيك سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذت من عبدك ونبيك سيدنا محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا أرحم الراحمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وأوليائه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين آمين 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 بفضله وسبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته والسلام عليكم ورحمة الله وبركاته